அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மசாலா ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 6, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, சீரகம் 2 டீஸ்பூன், அப்புறம் மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது தீயாமல் இருக்கும். ஸோ இது வறுத்துட்ருக்கும் போதே நம்ம ஒரு வெங்காயம், அதாவது உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறோம். அப்புறமா ஒரு சின்ன வேர்க்கடலை சைஸ் புளி ஆட் பண்ணுறோம். ஸோ புளி தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணி பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம நார்மலாக சும்மா கரம் மசாலா போட்டு பண்ணுறதுக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் தேங்காய் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா அரைச்சியும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எப்பயுமே மீனோ அல்லது நண்டு செய்யும் போதோ நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க. ஏன் அப்படின்னா மீன் நல்லெண்ணெய் வாசத்தில், அதாவது புளி போட்டுறதுனால அந்த நல்லெண்ணெயோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் நண்டு செய்யும் போது அது ஏற்கனவே சூடு, அதனால் நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அதனால் நான் சொல்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கல்பாசி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விதமான கிரேவிலையும். சோம்பு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும், அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை மட்டும் நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால அதில் பச்சை வாசனை அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனாலும் நம்ம நண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொதிக்கும் போது இந்த புளி நம்ம லேசாக வறுத்துருக்கோம். அந்த புளி இதோட நல்லா இந்த கிரேவியோட நல்லா சேரணும். தக்காளி புளி எல்லாமே நல்லா சேரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரும்போது நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கணும். ஸோ நண்டை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுங்க. இதில் லெமன் போட்டெல்லாம் நீங்கள் கழுவாதீங்க. அப்போ அந்த ஓடு ரொம்ப எலசாகி உங்களுக்கு அந்த கால்சியம், அதாவது அந்த ஓட்டில் தான் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ அந்த கால்சியம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த லெமனும் அந்த கால்சியமும் ரியாக்ட் ஆகும்போது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கணுன்னா இறக்கிக்கலாம். எனக்கு நல்லா சுண்டி கிரேவி, அதாவது நல்லா ரச சாதத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு சாதத்துக்கோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் நல்லாவே கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா சுண்டிட்டு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரொம்ப ட்ரையாகவும் பண்ணலாம், இல்லை கிரேவியாக வேணும்னா கிரேவி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் நிறுத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்தணுன்னாலும் நிறுத்திக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். பாருங்கள் அப்படியே எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய நண்டும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நண்டுக்குள்ளே மசாலாவும் நல்லாவே இறங்கிருச்சு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நசுக்கி பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டிதான். இதை நீங்கள் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஒரு ஸ்பைசியான செட்டிநாடு கிரேவி. இதில் மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.